திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஊராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் விவசாய நிலத்திற்குள் தேங்குவதால் விவசாய கிணறு முழுவதும் கழிவுநீர் நிரம்பி கிணறு உள்வாங்கியதால் விவசாயம் செய்ய முடியாமல் அவதிக்குள்ளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். கழிவுநீர் வருவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். இந்த மாதிரி ஊர் தலைவர் காயத்ரி நவீன் எங்கள் நிலத்துல இது காவா தண்ணி எடுத்துன்னு விட்டு கழிவுநீர் தண்ணி எடுத்துன்னு விட்டு எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிச்சு. இப்போ கிணறு மொத்தம் முடங்கி போச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நிலைமை வந்துருக்குது. யார் இதுக்கு இதுதான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் கலெக்டர்கிட்ட கொத்துங்க. நேற்று பிடிஎல் யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் ஏதோ ஒன்று நான் பண்ணுறேன்ட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் யாரும் எங்களை பார்க்கல. எங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான் இருந்தது, அந்த கிணறு தான். இப்போ மொத்தமே இதாகிட்டனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது சார். நாங்கள் சாகர நிலைமைக்கு இருக்கிறோங்கம்மா, சாகர நிலைமைக்கிறோம். எதானா ஒன்று கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லது செய்யணும். பண்ணலாம் நாங்கள் இல்லை, நாங்கள் குடும்பத்தோடு சாக வேண்டியதுதான். அதை விட்டா எங்களுக்கு வேறு வழி இல்லையம்மா. நீங்க என்ன பண்ணணுமோ எங்களுக்கு பண்ணுங்க, எப்பா பண்ணுங்க. என் பேர் முத்துக்குமார். ஆம்பூர் அடுத்து வெங்கடேசன் கிராமம். நாங்கள் எங்களுக்கு 3 ஏக்கரா இருக்குது மொத்தம். அந்த 3 ஏக்கரால் கழிவு தண்ணி எடுத்துன்னு கொடுத்து இந்த மாதிரி அவங்ககிட்ட நாங்கள் விவோ கிட்ட தலைவர்கிட்ட போய் கேட்டோங்க. கேட்டதுக்கு அவங்க நினைக்கிறாங்க, நீங்கள் யார்கிட்டனா போய் சொல்லுங்கள். விவோ ஓட்ட சொன்னார், விட்டுருந்தாங்க. அதனால மணியாகரை போய் கேளுங்க, அவங்களே கேள்வி இவங்களே கேள்விட்டு எங்களை அலசலே பண்ணாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி எங்கள் பயிரெல்லாம் மொத்தம் நாசி ஆகிடுச்சு. இப்போ கிணறு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு உந்துனே இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? கலெக்டர்கிட்ட மண்டி பெட்டிஷன் கொடுத்துருக்குங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்கல. விவோ ஒரு முறை பார்த்துட்டு போனால் திருப்பியும் எதுவும் சொல்லலை. அவங்க இவங்களும் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் சொல்ல இது மாதிரி இப்போ கிணறு மொத்தமாக எங்கள் வாழ்வாதாரமே மொத்தமாக போயிடுச்சு. பயிர் பண்ணதெல்லாம் மொத்தம் வெண்டைக்காய் நட்டுருந்ததோ சேவு நட்டுருந்ததோ இது மொத்தமே முழுங்கி போச்சு. இதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாங்கள் போய் எத்தனை நாள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு 6 மாதம் 7 மாதமாக தண்ணி நேராக நிலத்துலேயே நோண்டாங்க. நான் நாடு சொன்னங்க, தண்ணி விடாதீங்கன்னா நாங்கள் தான் விடுங்க, எங்கள்கிட்ட போய் எங்கே மனு கொடுக்குறோ கொடுங்க, ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்ககிட்ட. நாங்களும் போய் கேட்டதுக்கு திருப்பி இன்னொரு முறை கேட்டதுக்கு நாங்கள் பார்க்குறோங்கன்ட்டு யாருமே எட்டி இறங்கி பார்க்கல. இன்றைக்கி வாழ்வாதாரமே மொத்தமாக கிணறு தான் எங்களுக்கு இருந்தது. மாட்டுக்கும் தண்ணி இல்லை, இப்போ கிணறு சுத்தமாக போயிடுச்சு. எங்கள் வாழ்வாதாரமே மொத்தமாக இதாகிடுச்சு. உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டே தவிர வேறு எதுவும் இல்லை எங்களுக்கு வாழ்வாதாரமே.